வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய நாள்காட்டி வரிகள். வேண்டுவதற்கு படிக்கட்டு, வேண்டாததை வடிகட்டும் எண்ணமே உள்மன அமைதிக்கு உரம் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். மோனமையும் பெருமையதை யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும். மோனமே அறிவினது அடி தனமாம் மிக விரிவு எல்லை இல்லை காலமில்லை. மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்விளைவும் நீக்க கற்கும். மோனங்களே மறவாது கடமையாற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமி என்ன சொல்றாங்க? வேண்டுவதற்கு படிகட்டு, வேண்டாததை வடிகட்டும் எண்ணமே உள்மன அமைதிக்கு உரம் என்று சொல்றாங்க. நடைமுறை வாழ்க்கையில நம்ம ஒரு இடத்துல கட்டடம் கட்டுறோம், இன்னும் நமக்கு சௌரியம் வேண்டும் என்று சொன்னா அதை மேல மேல படிக்கட்டி நாம அதுல ஒரு மாடியோ 2 மாடியோ நாம ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா வேண்டாதது வடிகட்டும். நாம என்ன கிச்சன்ல என்ன தேவையில்லையோ அதெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு நாம நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது நடைமுறை வாழ்க்கை. ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரு மனநிலையில இருந்தா மட்டும்தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வினை பயன் என்று சொல்லக்கூடிய அந்த தேவையற்ற கலங்கங்கள் வெளியேறி கொண்டே இருக்கும். யோகத்தினுடைய முக்கிய நுழைவாயில் மௌனம். ஸ்பீச் இஸ் சில்வரி, சைலன்ஸ் இஸ் ரியல் கோல்ட் என்று சொல்லுவாங்க. நாம ஆன்மீகத்துல உயர்வடையணும், நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நீக்கணும் என்று சொன்னா ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்முடைய வாழ்க்கைய தியான வாழ்க்கையாக மூலாதாரம், அதே போல நம் உடல்ல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான மையம், மணிப்புரம், அநாகத, விசுத்தி, ஆக்னை, துரியம், இந்த 7 மையங்களினுடைய அந்த இணைப்பு. அதே போல தலைவிட்டு உயிர்வு மையத்திலிருந்து நாம அந்த பேரியக்க மண்டல சுத்தவெளி இரண்டையும் நாம இணைத்த நிலையில எப்பவுமே இருந்து பழகிடணும். நம்முடைய அந்த ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த நிலையில இருந்து நம்ம வாட பழகிக்கொண்டோம் என்று சொன்னா நம்ம கீழ்நோக்கு நிலையில உள்ள அந்த குண்டலினி சக்தியானது நாம் அந்த சுத்தவெளியோடு இரண்டர கலந்து நின்று வாழக்கூடிய அந்த தியான வாழ்க்கை, தவ வாழ்க்கை. நாம் அந்த தவ வாழ்க்கை வாழ்ந்து மௌனத்தோடு நம்முடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போது அவ்வப்போது நமக்கு ஒவ்வொரு தேவையற்ற எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அவ்வப்போதும் நாம தற்றுதனை செய்து நீக்கிக் கொள்ளலாம். சில உணர்வுகள், சில எண்ணங்கள் நமக்கு குற்ற சிரமமா புரியாத இருந்தா கூட அதை குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. அப்ப ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம தியான வாழ்க்கையாக, அதே போல மோன நிலையில தற்றுவினையோடு வாழ பழகி கொள்ளும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நாம நீக்கிக் கொள்ள முடியும். நாம் பேசாமல் இருக்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் பேசிக் கொண்டிருப்பான். அப்பதான் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்கங்களையும் நாம நீக்கி அந்த தெய்வீக நிலையில அந்த சுத்தவெளி இணைப்போடு நாம் எப்போது எண்ணம் சொல் செயல்களை நாம பயன்படுத்தி வாழும்போது சாமிஜி இந்த பாடல்ல என்ன சொல்றேன்னா மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாகுங்கிறாங்க. அப்போ நாம வாழும் காலம் வரையிலும் நம்முடைய கலந்த பதிவுகளை நீக்கத்தான் இந்த பிறப்பு கிடைத்திருக்கிறது என்ற அந்த பெருமையை நம்ம புரிந்து கொண்டு படிகட்டி நம்ம எப்படி நம்ம வீடுகளில் நாம மாடி மாடியா கட்டி வாழ்வோமோ அதுபோல நம்முடைய உடலினுடைய 7 மையங்களையும் பேரியக்க மண்டல சுத்தவெளியோடு இணைப்பு ஏற்படுத்தி கொண்டு வாழணும். அதே போல
நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் எண்ணம், ஆசை, சினம், கவலை என்ற இந்த 4 தற்சோதனைகளை சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. இந்த 4லையும் தற்சோதனை எடுத்துக்கொண்டு அவ்வப்போது ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தற்சோதனை செய்யணும். அதோடு அல்லாம இரவு படுப்பதற்கு முன்பாக காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் ஒரு தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ நம்ம தற்சோதனை செய்து வாழும்போது வாழ்க்கையில் சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.